வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா +2 பைத்தான் போர்ஷனில் 9th லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ரைட் ஏ பைத்தான் ப்ரோக்ராம் டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் டைம்ஸ் எ வேல்யூ அப்பியர்ஸ் இன் த லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராமை தான் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்போ நமக்கு ஒரு லிஸ்ட்டில் நிறைய வேல்யூஸ் இருக்கணும். அந்த நிறைய வேல்யூஸ் மேபி ரிப்பீட்டடாக இருக்கணும். சம் வேல்யூஸ், அந்த ரிப்பீட்டட் வேல்யூஸ் எத்தனை டைம் இருக்குது, எத்தனை வேல்யூ இருக்குது ரிப்பீட்டடாக, எத்தனை டைம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். மை லிஸ்ட் அப்படின்ட்டு மை லிஸ்ட் 1ன்னு கொடுத்துருக்கேன். அதில் 10, 20, 10, 34 பாருங்கள். 10 இங்கே ஒரு 10, மறுபடியும் இங்கே ஒரு 10. நான் 10 3 டைம்ஸ் எழுதியிருக்கேன். அதே போல் இங்கே 34, இங்கே 34, 2 34 கொடுத்துருக்கேன், 30 கொடுத்துருக்கேன், அடுத்தது 50 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 50 ரிப்பீட்டடாக கிடையாது. 34 2 இருக்குது, 10 10 10 3 இருக்குது. சரிங்களா? அப்போ இது ரிப்பீட்டடாக எத்தனை டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10 வந்து 3 டைம் இருக்குது, 34 வந்து 2 டைம் இருக்குது அப்படின்னு வரணும் எனக்கு. மீதி 30 ஒரு டைம் இருக்குது, 50 ஒரு டைம் இருக்குது, 20யும் ஒரு டைம் இருக்குது அப்படின்னு வரணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அனதராக இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். மை லிஸ்ட் 2 அப்படின்ட்டு ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப், இதுக்கு நான் ஏதோ நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கல, வேல்யூஸு. ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிக்கு டிக்ஸ்ட் டாட் ஃப்ரம் கீஸ் ப்ராக்கெட்டில் மை லிஸ்ட். இந்த ஃப்ரம் கீஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மை லிஸ்ட்டுன்னு ப்ராக்கெட்டில் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு லிஸ்ட்டோட நேமு, அந்த லிஸ்ட்டில் தான் இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எலமெண்ட்ஸில் இந்த ஃப்ரம் கீஸ் அப்படிங்கிறது யூனிக்காக எத்தனை இருக்கோ அதை மட்டும் எடுத்து அசைன் பண்ணிக்கும். எதுக்கு? மை லிஸ்ட்டு 2க்கு. அப்போ யூனிக்காக எது எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஒரு நம்பர் ஒரு வாட்டி தான், டூப்ளிகேட் வேல்யூஸை எடுக்காது. ஒரு நம்பர் ஒரு வாட்டி இருக்கிறத மட்டும் எடுத்து என்ன பண்ணோம், அந்த மை லிஸ்ட் 2க்கு அசைன் பண்ணிக்கும். அப்போ 10 ஒரு வாட்டி வரும், 20 ஒரு வாட்டி வரும், 34 ஒரு வாட்டி வரும், அடுத்தது 50 ஒரு வாட்டி வரும், 30 ஒரு வாட்டி வரும். அப்போ 5 வேல்யூஸ் தான் டோட்டலாக. எனக்கு எத்தனை வேல்யூ கிடைக்கும்? 5 வேல்யூஸ் கிடைக்கும். எதில்? மை லிஸ்ட்டு 2ல். இந்த ஃப்ரம் கீஸோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் வேல்யூஸை தவிர்த்துட்டு ஒரிஜினல் வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஒரு வேல்யூவை எடுத்துருச்சுன்னா அதை மறுபடியும் இன்னொரு வாட்டி எடுக்காது, ரிப்பீட்டட் வேல்யூஸை எடுக்காது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எத்தனை வேல்யூ இருக்கோ அதை மட்டும் எடுத்து இந்த லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணிடும். அடுத்தது நம்ம ப்ரோக்ராமில் கேட்டிருக்காங்க, அப்படியே கூட நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் மை லிஸ்ட்டுன்னுட்டு லூப்பை யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ 10ன்னா 10 வந்து 3 டைம்ஸ் இருக்குதுன்னு வரணும். அதுக்கு நான் இன்னொரு ஃபர்தராக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். லூப்புக்குள்ளே பாருங்கள், ஃபார் n இன் மை லிஸ்ட் 2. இந்த மை லிஸ்ட் 2 எத்தனை வேல்யூவை வச்சுருக்கோ அத்தனை வரைக்கும் தான் லூப் போகணும். இப்போ இது 5 வேல்யூ தான் வச்சுருக்கு, ஏன்னா 5 தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மீதி எலமெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ 5 டைம்ஸ் தான் போகும். ஃபஸ்ட்டு டைம் வரும்போது என்ன இருக்கும்னா 10 இருக்கும். பிரிண்ட்டு n 10ன்னு வந்துடும். அப்பியர்ஸுங்கிற மெசேஜ் டபுள் கோட்டில் இருக்கிறதுனால அது அப்படியே பிரிண்ட் ஆகும். கமா மை லிஸ்ட் 1 டாட் கவுண்ட் ஆஃப் n. மை லிஸ்ட் 1ல் கவுண்ட் ஆஃப் என்னன்னா, இப்போ என்னில் இருக்கக்கூடிய 10 எத்தனை வாட்டி இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணு. இப்போ 10 தான் எடுத்துருக்கோம், நம்ம 10 பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ 10 எத்தனை வாட்டி இருக்குது அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். 1 2 3 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு இங்கே மெசேஜ் பிரிண்ட் ஆகும். 3ன்னு கொடுத்துட்டு இங்கே டைம்ஸுங்கிறது மெசேஜ் அப்படியே பிரிண்ட் ஆகும். இது டபுள் கோட்டில் இருக்கிறதுனால இந்த நம்பர் பக்கத்தில் இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகும். அவ்வளோதாங்க. ஃப்ரம் கீஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வேல்யூஸ் வரைக்கும் மை லிஸ்ட் 2ல் எடுத்துக்கிட்டோம். அது வரைக்கும் லூப் ரிப்பீட் பண்ணுறோம். இப்போ லூப்பில் போகும்போது முதல் டைம் 10 வருதுன்னா அந்த 10 பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்பியர்ஸுங்கிற மெசேஜை பிரிண்ட் பண்ணிவிட்டு மை லிஸ்ட் 1ல் அந்த 10 எத்தனை வாட்டி இருக்குதுன்றதை கவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த கவுண்ட்டுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அடுத்த வாட்டி போகும்போது மை லிஸ்ட் 2ல் அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தா 20 இருக்கும். 20யை எடுத்துகிட்டு உள்ளே வரும், 20ன்னு பிரிண்ட் பண்ணிவிடும். அப்பியர்ஸ் மை லிஸ்ட் 1 டாட் கவுண்ட் ஆஃப் என்னன்னு சொல்லும்போது என்னில் 20 இருக்குது. 20 இங்கே எத்தனை வாட்டி இருக்குதுன்னு பிரிண்ட் பண்ணும். எத்தனை வாட்டி இருக்குது? ஒரே ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போது இங்கே 1ன்னு வரும், 1 டைம்ஸ் அப்படின்னு வரும். அடுத்தது மறுபடியும் மேலே போகும். 20க்கு அப்புறம் மறுபடியும் இங்கே 10 இருக்குமான்னா இருக்காது இந்த லிஸ்ட்டில், ஏன்னா 10 ரிப்பீட்டடாக இருக்குது இல்லையா, ஒரு 10 தான் எடுத்துருக்கோம். அடுத்து 34 இருக்கும். 34 எடுத்து என்னக்கு அசைன் பண்ணிக்கும், 34ன்னு பிரிண்ட் ஆகும். 34 அப்பியர்ஸ்
இங்கே என்னென்னு வரும் 2ன்னு வரும். மை லிஸ்ட் 1 டாட் கவுண்ட் ஆஃப் n கவுண்ட் ஆஃப் 34ன்னு வரும்போது 34 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் மேலே போகும். என்னோட வேல்யூ இப்போ 34க்கு அப்புறம் 10 எடுக்குமான்னா எடுக்காது. மறுபடியும் 34 எடுக்குமான்னா எடுக்காது. 30 எடுக்கும். 30 எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது 31 டைம் இருக்குன்னு வரும். மறுபடியும் மேலே போகும்போது 50 எடுக்கும். 50 எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது 50யும் 1 டைம் தான் இருக்குன்னு வரும். ரொம்ப சிம்பிளாக 2 ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் கீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் கீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வேல்யூஸை மட்டும் எடுத்து ஒரு லிஸ்ட்டில் அசைன் பண்ணுது. அந்த லிஸ்ட் வரைக்கும் நம்ம லூப்பை ரிப்பீட் பண்ணிக்கிறோம். லூப்பை ரிப்பீட் பண்ணும்போது அந்த வேல்யூ பர்டிகுலர் வேல்யூ பழைய லிஸ்ட்டில் எத்தனை வாட்டி இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ரோக்ராமை ரொம்ப எளிமையான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு புக் பேக் கொஷின்ஸோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பைத்தான் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதுலேயுமே நான் ஒரு 70 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுலேயுமே உங்களோட எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகும். அதையும் போயிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.